தைப்பூசம் என்றாலே 10 மலை காவடிய தூக்கி வந்தோம், பால் குடத்தை ஏந்தி வந்தோம். தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு விழாவை நாங்கள் இதுவரை காணவில்லை. எல்லா எல்லா விஷயத்திலும் பெருவாரி சனங்களும் பார்க்குற கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. நாங்கள் டென்மார்க்கில் இப்படி ஒன்றும் இல்லை, எங்கள் ஸ்ரீலங்காவில் கூட நாங்கள் இப்படி பார்த்ததில்லை. மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது பார்க்க. எங்களுக்கு முருகன் அருள் ரொம்ப கிடைச்சிருக்குது. உண்மையில முருகனை கண்டது மாதிரி இருக்குது இங்கே வந்து அனுபவிக்கிறதோ பார்க்க. அப்போ நான் இப்போ ஒரு இது ஞானம் படித்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கவும் பக்தி போன இல்லை, எனக்கு பக்தியும் இருக்கு, ஞானமும் இருக்கு. அந்த இதில் பஜனையும் பாடுறோம். நாங்கள் தைப்பூசம் லண்டனில் கொண்டாடுறோம். இன்னைக்கு நடக்குது, நாங்கள் பார்த்துருக்குறோம். இதுதான் முதல் முறை நான் இந்த மலேசியா மண்ணில் இருக்கிற பட்டுக்கை முருகனுடைய ஆலயத்தினுடைய தைப்பூச திருநாளை நான் கண்டு கழிக்கிறேன். இதை என்ன சொல்றது, மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இது நாங்கள் மனமுருகி பார்த்து மக்கள் காவடி எடுத்து அழகு குத்தி அவர்கள் பரவசத்தோடு பக்தி பரவசத்தோடு முருகனை வழிபட்டு அந்த மலையேற காட்சியை பார்க்கும்போது உண்மையிலே இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு திருவிழா. இந்த திருவிழாவை மக்கள் அலைக்கடலென இங்க திரண்டிருக்காங்க. திருச்செந்தூருக்கு பிறகு என்னால் இங்க அந்த கூட்டத்தை வெகு திரளான மக்கள் கூடிய அந்த கூட்டத்தை இங்க பார்க்க முடிகிறது. தைப்பூச திருவிழா எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. நாங்கள் இதுவரையும் இப்படி ஒரு தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்ள இல்லை. பக்தி பரவசமான இடம் மாதிரி இருக்கு இந்த இடம். இந்த பல காலமா தமிழர்கள் வாழ்ற இடங்கள்ல இதுவும் ஒன்று மலேசியா. இப்படி ஒரு இடத்தை நாங்கள் இதுவரையும் பார்க்க இல்லை. நம்ம யூகே, வேல்ஸ், பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மனி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாடு, பர்மா, ஸோ இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க, நம்மளோட இந்த டூருக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கு இங்கே பார்க்குற காட்சி. மக்கள்லாம் அந்த இறை தரிசனம் கிடைக்கிறத அவங்க பூரிச்சு சொல்லும் போது, இதை செஞ்சதுக்கு, இந்த முயற்சியை ஆரம்பிச்சதுக்கு எனக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி கிடைக்குது. ஸோ அனைவருக்கும் நன்றி. முக்கியமா வணக்கம் மலேசியா இதை நேரலையில இதை நேர்ல பார்க்க முடியாதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.